இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 24 - 33. ஆண்டவர் இயேசு 3 கருத்துக்களை சொல்லுகிறார். ஒன்று, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல. குருவுக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் மையம் அமைக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய பணி அனைத்தும் நம்முடைய குருவிற்கு எல்லா புகழும் பெருமையும் மகிமையும் வந்து சேர நாம் உழைக்க வேண்டும். நாம் அவருடைய சீடர்கள். அவர் சொல்வதை நாம் பின்பற்றி சாட்சியம் பகர வேண்டும். நாம் அவருடைய சீடர்கள், சீடத்திகள். இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், யாருக்கும் அஞ்ச வேண்டாம். பேயை ஓட்டுகின்ற குருவையே பெயல்செபூல் என்கிறார்கள் என்றால், வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேசுவார்கள். சீடர்கள், சீடத்திகளை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடும். அஞ்ச வேண்டாம். உடலை கொல்லுவோருக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை கொல்ல எப்பொழுதும் முயற்சி எடுக்கின்ற சாத்தானுக்கு அஞ்சுங்கள். அஞ்சுங்கள் என்பது அவனை விரட்டி அடியுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், அலகை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிவிடுவான். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். காசுக்கு 2 குருவிகள் விற்பதில்லையா? சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். கடவுள் மீது நம்பிக்கை. அன்பானவர்களே, இந்த பின்னணியிலே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியிலே, சீடர்கள், சீடத்திகள் என்று அழைக்கப்படுகிற நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். புகழும் பெருமையும் தேடுகின்ற பாணி நம்மிடம் அறவே இருக்கக்கூடாது. பெருமை அனைத்தும் நம்முடைய குரு கடவுளுக்கே. எவ்வளவு பெருமை சேர்க்கின்ற, எவ்வளவு புகழ் சேர்க்கின்ற பணியை நாம் செய்தாலும் கூட இந்த உலகம் நம்மை எப்படியாவது அழிக்க பார்க்கும், நமக்கு எதிராக எழும். இயேசுவையே பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறார் என்று மக்கள் சொன்னார்கள். நம்மை குறித்து எதுவும் சொல்லுவார்கள், நோட்டீஸ் அடிப்பார்கள், மொட்டை பெட்டிஷன் போடுவார்கள், சுவற்றிலே கூட எழுதுவார்கள், போட்டு கொடுப்பார்கள், எதுவும் செய்வார்கள். ஆனால் நாம் அஞ்சக்கூடாது. அஞ்சாமல் இருக்கிற அந்த நம்பிக்கை எப்பொழுது வரும்? நம்மை முழுவதும் கடவுள் முன்பாக சரணடைய செய்கின்ற பண்பு நம்மளில் இருக்கும் பொழுது. அது எப்பொழுது வரும்? எனக்கு எல்லாம் ஆண்டவரே, வாழ்ந்தாலும் இயேசு, செத்தாலும் இயேசு. அந்த உணர்வும் அந்த அனுபவமும் நம்மிலே ஏற்பட்டு விட்டால் நாம் உலகை வென்று விடுவோம். நெருக்கடிகளை நெருக்கடிகளாக நாம் பார்க்க மாட்டோம். சுமைகள் நமக்கு சுமையாக இருக்காது. இயேசுவை பின்பற்றுகின்ற சீடத்துவ உணர்வு நம்மிலே இயல்பாக இருக்கும். வார்த்தையும் செயலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட பணிகளில் ஏதோ நாங்கள் சாதித்து விட்டதை போல பல சமயங்களிலே பீற்றி கொள்ளுகின்ற தரக்குறைவான உலகை சார்ந்த எண்ணங்கள் எங்களில் வந்து விடுகின்றன. அவைகளையெல்லாம் வேறறுத்து போட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆண்டவரே, நீர் செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிப்பது மட்டுமே எங்களுடைய பணி. நீர் செய்ததை அறிவித்து வாழ்ந்து காட்டி உம்மை மகிமைப்படுத்துவது மட்டுமே எங்களுடைய பணி. நிறைய கனிகளை கொடுத்து உம்முடைய சீடர்களாக, சீடத்திகளாக விளங்குவது மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.